நம்ம இன்னைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை மரத்தோட வாழைக்காய். அந்த வாழைக்காயோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த வாழைக்காயை வச்சு நம்ம தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய வாழைக்காய் வறுவல் பற்றி ஒரு டேஸ்ட்டான ஒரு வாழைக்காய் வறுவல் அப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வாழைக்காவை பறிச்சிட்டு வருவோம். நீங்கள் பாருங்கள், நம்ம வாழை மரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த வாழைப்பழம் வந்து பழுக்கிற லெவலில் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை வெட்டிக்கலாம். இப்போ வெட்டிட்டோங்க, நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த வாழைக்காயில் இருந்து பிச்சு வாழைக்காயை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம். அதில் இருக்கிற தோலெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை எப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நார் ஃபுல்லாக வந்துடும். இது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதையும் இந்த பீஸை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க போயிட்டு நம்ம சமைக்கலாம். சமைக்கும்போதே நம்ம பொருட்களை பார்த்துக்குவோம். வாங்க, நம்ம அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த கடாய் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம 100 மில்லி கடலை எண்ணெய் நம்ம ஊற்றிருக்கோம். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம காயை உள்ளே சேர்த்துக்கலாம். காயை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உள்ளே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து உப்பு மஞ்சள்தூள் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் வதக்கியிருந்தோம். இது பகுதி வெந்த பிறகு நம்ம இந்த காயை அப்படியே எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிக்குவோம். இப்போ கடுகு உள்ள 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 100 மில்லி இப்போ 100 மில்லி தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாமே எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம மல்லித்தலையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காயவும் நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்குவோம். இதை எடுத்து வச்ச வாழைக்காயை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம்.
பாருங்கள், சூப்பராக அந்த வாழைக்காவோட சேர்ந்து இதாகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் தீயை கம்மி பண்ணி வச்சு இந்த வாழைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் இதாகட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம இதை பார்ப்போம். இதை தீயை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க காய். இதை தயிர் சாதம், ரசம் சாதம், பழைய சாப்பாடு கூட வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. இந்த காயை சாப்பிடும்போது போதுமான பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, வைட்டமின் சத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த காயில் கிடைக்குதுங்க. இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. நோயை எதிர்க்கக்கூடிய திறன் வந்து இந்த காயோட சத்தில் அதிகமாக இருக்குது. எல்லாருமே இந்த காயை சாப்பிட்டு ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். வாங்க இப்போ நம்ம இந்த காயை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையான சுவைங்க. நல்லா சாப்பாடு, நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சைடிஷாக அந்த காய் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்வீங்க. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.